அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழ்ல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய ஹோ பட்டர்ஃப்ளை அப்படின்ற ஒரு சூப்பரான த்ரில்லர் படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட வல்லனை பத்தி சொல்லணும் அப்படின்னா, படத்தோட ஸ்டார்டிங் சைட்ல கௌரி அப்படின்ற படத்தோட நாயகி தன்னோட கணவர் எழுந்துட்டு ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த சமயம் பார்த்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தொலைஞ்சு போன இவங்களோட அக்கா இவங்களை தேடி திரும்பி வராங்க அப்படின்னு மாதிரியும் இறந்து போன கணவரை பத்தி கேட்க ஆரம்பிக்க அங்க நிறைய உண்மைகள் வெளிவர ஆரம்பிக்குது. அந்த உண்மைகள்லாம் என்ன அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதையா நாம பார்க்க போறோம். சோ கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்பிக்கையில இந்த வீடியோக்குள்ள உங்களை கொண்டு போறேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோயினோட கௌரி அப்படின்றவங்களை தான் காமிக்கிறாங்க. அவங்களோட தலையில ஏதோ ஒரு காயம், அந்த காயத்தோட இவங்க படுத்து தூங்கிட்டே இருக்கும்போது இந்த கால்ஃப் விளையாடுவாங்க இல்லையா, அந்த பால் இவங்களோட கைகள்ல தோன்ற மாதிரியோ இவங்களை யாரோ ஒரு நபர் கூப்பிட்டுக்கிட்டே இருக்க மாதிரியான விஷயங்கள் இவங்களோட கனவுல இவங்களை பயமுறுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சுக்கிட்டே இருக்கு. அது கூடவே உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு மனநோய் ஒண்ணு இருக்கு. அது என்ன மாதிரியான ஒரு நோய் அப்படின்னா, உதாரணத்துக்கு இவங்களோட கையில ஒரு பால் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பால்ல என்னென்ன கெட்டதெல்லாம் நடக்கும் அப்படின்னு மாதிரி இவங்களுக்கு ஒரு நிமிஷம் அப்படி உள்ளுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். இதனால இவங்களால எந்த செயலுமே செய்ய முடியாம அப்படி முடங்கி போறாங்க அப்படின்ற மாதிரியோ இவங்களை ஐசோலேட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ யாருமே இவங்களை பார்க்கவும் மாட்டாங்க, பேசவும் மாட்டாங்க. வீட்டுக்கு வேலைக்காரங்க வந்தாங்கன்னா கூட, அக்கா எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, நீங்களே எல்லா வேலைகளையும் பண்ணிக்கோங்கக்கா அப்படின்ற மாதிரி கதவை சாத்திக்கிட்டு இருக்கும்போது இவங்களோட அம்மா கால் மூலமா மட்டுமே தான் இவங்க கூட பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நமக்கு இங்க காட்டிக்கிட்டே இருக்கு. அது கூடவே இவங்களை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களோட வீடு தேடி ரஞ்சினி அப்படின்ற ஒரு லேடி, அதாவது துறவின்னு சொல்லலாம், அவங்க இவங்களை பாக்குறதுக்காக வாசல் முன்னாடி நிற்கும் போது கௌரியோட முகம் மாற ஆரம்பிக்குது. அது மூலமா தான் அவங்க தன்னோட கூட பிறந்த அக்கா அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. இத்தனை வருஷமா வராத நீ இப்ப எதுக்காக வந்த அப்படின்ற மாதிரி அவங்கள திட்டிக்கிட்டே இருக்கும்போது அவங்க உட்கார வச்சு இவங்க கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண மனநிலைமை மாற ஆரம்பிக்குது. தன்னை சுத்தி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்க மாதிரி அவங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்கு. அக்கா அவங்கள சாந்தப்படுத்துறாங்க, அது அவங்க கூட பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா இவங்களோட வாழ்க்கையில நடந்த அந்த டிராஜடியான சம்பவத்துக்குள்ள போக ஆரம்பிக்குது. சோ இவங்க அர்ஜுன் அப்படின்ற ஒரு நபரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்களுக்குன்னு சொந்தமா அந்த கொடைக்கானல்ல ஒரு ஏரியால இடம் இருக்கு அப்படின்னு மாதிரி இருக்கும். அந்த இடத்துக்கு டிராவல் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்காங்க. போகும்போது அந்த கௌரி இருக்காங்க இல்லையா, அவங்க தன்னோட கணவர் கிட்ட ஒரு விஷயத்த பகிர்ந்துக்கணும் அப்படின்னு மாதிரி தான் இந்த பயணத்தை எடுத்திருக்காங்க போல. சோ அது எல்லாத்தையும் வாய்ஸ் ஓவரா பேசிக்கிட்டே இருக்கு. கட் பண்ணி அந்த இடத்துல காமிக்கிறாங்க. கேர்டேக்கரான சகாயம் அப்படின்றவர் இவங்களை வரவேற்க ஆரம்பிக்கிறாரு. அந்த சகாயத்தோட கேரக்டர் இருக்கு இல்லையா, அது ஒரு யூனிக்கான கேரக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அவருக்கு குழந்தைகளா அவர் பாவிச்சுக்கிட்டு இருக்கிறது, இவர் வளர்க்கக்கூடிய பட்டாம்பூச்சிகள் அப்படின்ற மாதிரி இருக்கும். குறைஞ்சது ஆயுசு ஒரு 10 to 15 நாள் கூட 20 நாள் கூட அது உயிர் வாழலாம். அந்த உயிர் வாழ்ற காலத்துல அது எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்றதா எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி இவரோட முதல் அறிமுகத்திலே இவரோட கேரக்டரை நமக்கு காமிச்சிடுறாங்க. அப்படியே கட் பண்ண அர்ஜுன் அண்ட் கௌரி 2 பேருக்குள்ள போக ஆரம்பிக்குது. இந்த அர்ஜுன் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கம்பெனில வேலையில தான் இருந்திருக்காரு. கல்யாணமான கொஞ்ச நாள்ல கல்யாணமான அடுத்த நாள்ல ஒரு ஏதோ ஒரு விஷயத்த பண்ணதால கம்பெனில இருந்து தூக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரியும் வேற வேலை தேடி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. ஸ்டார்ட் அப் கம்பெனில போய் சேரணும் அப்படின்ற மாதிரி ஆசை இவருக்கு இருக்கு. ஆனா அதுக்கு ஃபண்டிங் தேவைப்படுது. அந்த ஃபண்டிங் தன்னோட மனைவி கிட்ட இருந்து வரக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நிறைய இடங்கள்ல இதை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்றத நமக்கு இங்க காமிக்கிறாங்க. இந்த வீட்டுல ஒரே ஒரு இடத்துல தான், அதுவும் வீட்டுக்கு வெளியில ஒரு இடத்துல மட்டும்தான் சிக்னல் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அங்க போய் அந்த மனுஷன் பேசி முடிச்சுட்டு இந்த ஃபண்டு வர வரைக்கும் என்னோட வேலை நடக்காதா, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி மனைவி கிட்ட பேசும்போது அவங்களும் அப்படியே பொலைட்டா என்னோட அப்பா கிட்ட கேட்டு பார்க்கலாமான்னு சொல்ல, இந்த விஷயம் அவருக்கு பிடிக்கல, நானே பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி பாப்கார்ன் அண்ட் சரக்கு அது எல்லாத்தையும் வாங்கிட்டு அந்த கையோட ஒரு பெரிய பசில் மாதிரி இருக்கு, அது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு பிளே பண்ணணும் அப்படின்ற மாதிரி போக, அதே சமயத்துல இவரோட மனைவிக்கு இங்க வந்ததுக்கான விஷயத்த பத்தி யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. கணவர்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்லணும் ட்ரை பண்ணாங்க இல்லையா, அவர் இப்ப இருக்க மனநிலைமைக்கு இதை சொல்ல முடியாது, அதாவது நேர்ல சொல்ல முடியாது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு ஏதாவது நோட் புக் இருக்குமா அதுல நம்ம எழுதி கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி தேடிக்கிட்டே இருக்கும்போது சகாயம் மூலமா இவங்க போன வாட்டி வரும்போது ஒரு புத்தகத்தை விட்டு போயிருக்காங்க. அந்த புத்தகம் இப்ப இவங்க கையில கிடைக்குது அப்படின்னு மாதிரி இருக்கும். அதை பார்த்ததும் ஒரு சின்ன விஷயம் ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. இவங்களோட காதலன் தான் அந்த புத்தகத்தை பரிசா கொடுத்தா அப்படின்னு மாதிரி இருக்கும். இப்ப கல்யாணம் பண்ணது வேற ஒரு நபர் தான். அது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இவங்க அதோட கடைசி பக்கத்துல ஒரு பேஜ் இருக்கு, அதுல இவங்க தன்னோட கணவர் கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க இல்லையா, அந்த விஷயங்களை எழுத ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா தான் இவங்களுக்கு சூர்யா அப்படின்ற ஒரு காதலன் இருந்தா, அந்த காதலன் வேற யாரும் கிடையாது, இவங்க கணவரோட காலேஜ் மேட் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த நபர் தன்னை ஏமாத்திட்டு போயிட்டார் அண்ட் ஒரு வருஷமா அவங்க கூட நான் ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன், இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நான் அவங்க கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆனா அதுக்கான சரியான நேரம் தான் கிடைக்கல அப்படின்ற மாதிரி அதை கண்டினியூ பண்ணி ரைட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இவங்களோட கணவர் இருக்கா இல்லையா, அந்த மனுஷன் பசில் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி பார்க்க முடியல. ஒரு மாதிரி வெறுப்பா இருக்குன்னு ஃபீல் பண்றாரு. கார் எடுத்துக்கிட்டு வேகமா டவுனுக்குள்ள பயணிக்க ஆரம்பிக்க இவங்க எழுதி முடிச்சிடுறாங்க. கடைசியா நம்ம ஒரு புது வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி லெட்டர் கொடுக்க தயாரா இருக்கும்போது
கணவர் அதாவது வெளியில போனா இல்லையா, அவர் மறுபடியும் உள்ள என்டர் ஆக ஆரம்பிக்கிறாரு. ஒரு நபரோட வர ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்ததோ ஹீரோயினுக்கு பயங்கரமான ஷாக். காரணம் என்ன அப்படின்னா, இவங்க இது நேரம் வரைக்கும் எழுதிட்டு இருந்தாங்க இல்லையா, தன்னை ஒருத்தன் ஏமாத்திட்டு போயிட்டான், அது அவனோட காலேஜ் மேட் அப்படின்றது அந்த நபர் தான் இங்க வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அது மாதிரி பயணப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது அவரோட வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. இதனால மெக்கானிக் ஷெட்ல இருக்கும்போது எதிர்ச்சியா இவங்களோட கணவர் அவரை பார்க்கிறார், பேச ஆரம்பிக்கிறாரு. இதனால வண்டி ரெடி ஆகுற வரைக்கும் இங்க இருக்கட்டுமே அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு வந்ததா இந்த மனுஷன் ரொம்ப சந்தோஷத்தோட எவ்வளவு கோயின்சிடென்ட் இல்லை அப்படின்ற மாதிரி இவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது இவங்களோட முகம் மாற ஆரம்பிக்குது. இவங்க ரெண்டு பேர்கிட்டயும் ஒரு வாரத்தை கூட பேசல. என்ன நம்ம நடக்க கூடாது, என்ன விஷயத்த மறைக்கணும்னு நினைச்சோமோ அந்த விஷயம் நம்ம கண்ணு முன்னாடி வந்து நின்றுகிட்டு இருக்கு அப்படின்னு மாதிரி மௌனமாவே உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது இவங்களோட கணவர் பாத்தீங்கன்னா பயங்கரமான கோயின்சிடென்ட் இல்ல, அவனோட வண்டி ரிப்பேர் மெக்கானிக் ஷாப்ல நின்றுந்தா நான் எதிர்ச்சியா பார்த்தேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டே நண்பர்கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை பகிர்ந்துகிட்டே இருக்காரு. அந்த சமயத்துலதான் இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுவும் இது காதல் திருமணம் கிடையாது, வீட்டுல பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றது வந்திருக்க நபருக்கு தெரிய ஆரம்பிக்குது. அது கூடவே இவர் கொடுத்ததா ஒரு புத்தகம் இருக்கு இல்லையா, அது எதிர்ச்சியா எடுத்து பார்க்கும்போது கடைசி பக்கத்துல இவங்க எழுதின விஷயங்கள் எல்லாத்தையும் கவனிக்கிறாரு. அதுக்கப்புறம் இங்க என்ன பண்றாரு அப்படின்றத ஃபர்தரா ரிவீல் பண்ணாம கணவன் மனைவி ரெண்டு பேரும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மனுஷன் வெளியே போய் சகாயம் கிட்ட பேச ஆரம்பிக்க சகாயம் ஒரு சில விஷயங்கள், அதாவது இந்த இடத்துக்கு ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா அதுக்கு ரெண்டு காரணம் தான் தம்பி இருக்கணும். ஒண்ணு அந்த மாயாஜால காலனை தேடி வருவாங்க, இன்னொன்னு அந்த சோடா புட்டி கிழவியை தேடி வருவாங்கன்னு சொல்ல இவருக்கு அந்த கிழவி யார் அப்படின்றதுல ஒரு கியூரியாசிட்டி. தம்பி அந்த கிழவி குறி சொல்லோ, அது சொல்லுச்சு அப்படின்னா சொன்னது சொன்னபடி நடக்கும் அப்படின்ற மாதிரி மக்கள் எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. இவரை ஃப்ரீயா இருந்தா போய் பார்த்துடுவா தம்பின்னு சொல்ல இவருக்கு இது மேல எல்லாம் நம்பிக்கை கிடையாது. நம்மளோட வாழ்க்கை நம்ம கையில எழுதப்பட்டிருக்கு, அடுத்தவங்க கிட்ட கையை கொடுத்துதான் இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற அவசியம் எல்லாம் இல்லைனா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த மனுஷன் தனக்குள்ள ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் இருக்கு, அதை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது என்ன அப்படின்னா, இவருக்கு இந்த சாவோட மனம் எப்படி இருக்கோ அப்படின்றது உணர முடியும். அதாவது சின்ன வயசுல உங்களோட பாட்டி இவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்க கிட்ட இருந்து ஒரு வித்தியாசமான மனம் வந்தது. அது அடுத்த நாளே அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்படி யார் யார் கேட்டாலும் அதை சொல்ல முடியாத ஒரு மனம் நான் உணரணும், அவங்க சீக்கிரமா இறந்து போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அது போலவே தான் தம்பி இந்த பட்டாம்பூச்சிகளோ, அந்த மனம் என்கிட்ட வரும்போதெல்லாம் இந்த பட்டாம்பூச்சிகள் என் கூட இருந்த நாட்கள் நினைச்சு நான் சந்தோஷப்பட்டுப்பேன் அப்படின்ற மாதிரி இவங்க இங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது பேரலா அந்த நபரன் எதுக்காக எங்க கூட்டு வந்த, நம்மளோட இந்த ட்ரிப்ல அவன் எதுக்காக இங்கிருந்து அவனை அனுப்பிடலாமே அப்படின்ற மாதிரி இவங்க எவ்வளவோ அவரை கம்பல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த மனுஷனும் வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சுமா, அதை சரி பண்ணிட்டாரு அப்படின்னா அவர் இங்க இருந்து கிளம்ப போறாருமோ, உனக்கு ஒரு பிரச்சனை வராம நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த நபரை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்க அது மூலமா தான் அந்த சூர்யா இந்த நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனி எல்லாத்துக்கும் ஃபண்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. அதுக்கெல்லாம் நிறைய பணம் தேவையாச்சு. அந்த பணம் உங்ககிட்ட எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்க அதெல்லாம் ஒரு பெரிய கதையான்னு சொல்லும் போது இங்க இருக்க அர்ஜுனுக்கு தன்னோட கரியரை பில்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபண்டு தேவைப்படுது இல்லையா, இதனால இந்த மனுஷன் கிட்ட உதவி கேட்கலாமா அப்படின்ற ஒரு எண்ணம். அதுக்கேற்ற மாதிரி மெக்கானிக் இருக்கா இல்லையா, நான் வண்டியோட ஸ்பேர் பார்ட்ஸ் தேடி எல்லா இடத்துக்கும் போயிட்டு தம்பி எங்கேயுமே கிடைக்கல, நான் டவுனுக்கு போய் தான் வாங்கிட்டு வரணும், ஒரு 2 நாட்கள் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்ல பட்டுன்னு அர்ஜுன் உள்ள வர ஆரம்பிக்கிறாரு. 2 நாளா நீ எங்களோட இடத்துல தங்கிக்கலாம் இல்லையாடா அப்படின்ற மாதிரி அவரை இங்க தங்க வச்சுட்டு அது மூலமாவே எனக்கு ஒரு மாதிரி ஒரு ஃபண்டு ஒன்று தேவைப்படுது, அதை நீ எனக்கு கொடுத்து உதவ முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்க இந்த மனுஷன் யோசிக்க ஆரம்பிக்கிறார். அது கூடவே இவ்வளவு பணம் கிட்ட எப்படி வந்தது அப்படின்ற விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கொரோனா காலத்துல துபாயில இருந்து ஒரு பெரிய பணக்காரர் இந்த இடத்துக்கு வந்து கொரோனாவால பாதிக்கப்பட்டுட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆக்சிஜன் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது அவருக்கு எல்லா வேலைகளையும் பண்றது இந்த சூர்யா தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். அவர் கூடவே சாகுற வரைக்கும், அதாவது கொரோனால இருந்து சரியாய் அது அவருக்கு ஸ்ட்ரோக் எல்லாம் வந்துருச்சு, அப்பயும் இவர் தான் கூட இருந்து பாத்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். திடீர்னு ஒரு நாள் இறந்து போயிட்டாரு. அவரோட மொத்த சொத்துக்களையும் இப்ப இவர் தான் மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிக்கிட்டே அது கூடவே உன்னோட கம்பெனிக்கு ஃபண்டிங் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஆசைதான், ஆனா உன்னோட கம்பெனி இந்த மெஷின் லேர்னிங் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அது எனக்கு சுத்தமா தெரியாதுடா, வேற ஆளை வேணா அரேஞ்ச் பண்ணுவாடான்னு சொல்ல இவரோட முகம் மாற ஆரம்பிக்குது. இந்த மாதிரி கம்பெனில எல்லா பில்லிங்கும் தப்பா இருந்தது, அதை நான் ஒரு கிளைண்ட் கிட்ட பேசும்போது எதிர்ச்சியா சொல்லிட்டேன்டா, இதனால கல்யாணமான அடுத்த நாளே அந்த வேலையை விட்டு தூக்கிட்டானுங்க, அங்க இருந்த எல்லா தப்புக்கும் நான் தான் காரணம் அப்படின்ற மாதிரி என் மேல எல்லாத்தையும் தூக்கி போட்டானுங்க, அவனுங்களுக்கு எதிராக இந்த மாதிரி கோர்ட்ல கேஸ் கொடுத்துருக்க, அதெல்லாம் போய்கிட்டு இருக்கு, அதை தாண்டி என்ன பிளாக் லிஸ்ட் பண்ணிட்டானுங்கடா, ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனில மட்டும்தான் என்னால போய் வேலை செய்ய முடியும் இருக்கும், அங்க ஃபண்டிங் இல்லாம சேர்த்துக்க மாட்டேன்ட்டாங்க, இதுக்கு நீ தாண்டா உதவணும் அப்படின்ற மாதிரி லிட்டரலி அவர்கிட்ட காலில் விழுந்து கெஞ்சாத குறையா கெஞ்சிக்கிட்டே இருக்கும்போது இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கௌரி பாக்குறாங்க. எதுக்காக அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லடா, எதுக்காக அவன் நீ தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இவங்களோட கணவர்கிட்ட பேசும்போது அப்பதான் அந்த மனுஷனுக்கு இவரால எந்த யூஸும் இல்லை அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. வேகமா அந்த பட்டாம்பூச்சிகள் எல்லாத்தையும் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அங்க போய் உட்காரும் போது பேரெல்லாம் இங்க இவங்க 2 பேரும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க.
எதுக்காக அதை எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க, அப்ப அந்த டைரியில இருந்து எடுத்த பேப்பரை கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கம்பல் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அதெல்லாம் கொடுக்க முடியாது, அது உன்னோட கணவர் ஃபண்டிங் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன நான் ஃபண்டு கொடுக்கவா, நான் ஃபண்டு கொடுத்தேன் அப்படின்னா இன்னும் செம்மையா இருக்கும்ல அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது இவங்களோட முகம் மாற ஆரம்பிக்குது. இதுக்கு எதிராக நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல பட்டாம்பூச்சி வளர்க்குற இடத்துல உட்கார்ந்தார் இல்லையா, ஒரு புழுவுல இருந்து பட்டாம்பூச்சி வெளியே வரத அந்த நபர் கவனிக்கிறாரு. வேகமா சகாயம் கிட்ட கொண்டு போக அந்த மனுஷன் இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தது இதுக்காக தான் தம்பி, இவனை இப்பவே வெளியே விட்டோன்னு வைங்களேன், ஏதாவது ஒண்ணு பண்ணிப்பான், ஒண்ணு பண்ணலாம், இன்னைக்கு நைட்டு இவனை வச்சுட்டு இதுக்கு அடுத்த நாள் காலையில வெளியே விடலாம் தம்பி அப்படின்னு மாதிரி அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது இவருக்கு என்னமோ இங்க இருந்துதான் புத்தி வந்தது அப்படின்ற மாதிரி ஒரு தாட்ல வேகமா தன்னோட மனைவி சூர்யா கிட்ட போறாரு. இந்த மாதிரி நான் பண்ணிக்கிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே தப்பு அப்படின்ற மாதிரி இப்பதான் புரிஞ்சது, அதெல்லாம் விட்டுருங்க, ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட மிங்கிள் ஆக ஆரம்பிக்க அது மூலமா தான் இந்த சூர்யா காலியா அவர் கடைசி செம்ம எழுதாம டிஸ்மிஸ் பண்ணி விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அவன் என்ன காரியம் பண்ணா தெரியுமாடி அப்படின்ற மாதிரி தன்னோட மனைவி கிட்ட சிரிச்சுக்கிட்டு அவர் ஒரு காவியா அப்படின்ற ஒரு பொண்ணு கூட பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல, அதாவது இவங்களோட கிளாஸ் ரூம்ல இருந்தாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனாலதான் டிஸ்மிஸ் பண்ணி இவர் எக்ஸாம் எழுத விடாம பண்ணிட்டாங்கன்னு இருக்கும். இது மட்டும் இல்லாம இவருக்கு நிறைய பெண்களோட தொடர்பு இருக்கு. இவன் பார்க்க தான் நல்ல மாதிரி இருப்பான், ஆனா ஒரே நேரத்துல எக்கச்சக்கமான வண்டியை ஓட்டுவான் தெரியுமாடி அப்படின்ற மாதிரி மனைவி கிட்ட இதை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கும்போது இப்ப இவங்களுக்கு என்ன ரியாக்ட் பண்ணதுன்னு தெரியல. தன்னை தாண்டி வேற ஒரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காரு அப்படின்றத கேள்விப்பட்டதும் வேகமா ரெஸ்ட் ரூம் போறாங்க. அவர் கொடுத்த புத்தகம் இருக்கு இல்லையா, அதை தூக்கி ஒரே அடி பொத்துன்னு தண்ணியில விழுந்து போக வெளியில இவங்களோட கணவருக்கு சத்தம் கேட்குது. என்னமாச்சுன்னு கேட்கும்போது ஒன்னும் இல்ல, இந்த புக்கு தண்ணியில விழுந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல அவர் ஆர்வ கோளார அந்த மைக்ரோ அவன் இருக்கு இல்லையா, அதுல கொண்டு போய் சூடுபடுத்தலாம் ட்ரை பண்ண பத்துக்கிட்டு எரிய ஆரம்பிக்குது. இதை பார்த்ததும் அங்க இருக்க ரெண்டு பேருக்குமே என்ன பண்ணுறதுன்னு புரியல. ஹீரோயினும் ஒரு வகையில இது எரிஞ்சு போய்கிட்டு இருக்குது, நல்லதுதான் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது அது கூடவே அந்த சூர்யா காலியா அவங்க எழுத லெட்டர் இருக்கே அதையும் தீட்டு கொளுத்துறாரு. தீ அணைக்கணும் அப்படின்ற மாதிரி போன அர்ஜுனும் வேகமா ஓடி வந்து கொஞ்சம் எரிஞ்சு இருக்கும்போது எல்லாத்தையும் அணைச்சு அதை டஸ்ட்பின்குள்ள தூக்கி கொட்டுறாரு அப்படின்ற மாதிரியோ மனைவி கிட்ட என்ன மன்னிச்சிருன்னு கேட்கும்போது அது எரிஞ்சு போனது ஒரு வகையில நல்லதுதான், ஒரு பிரச்சனை இல்ல, வா உள்ள போகலாம் அப்படின்ற மாதிரி கூட்டு போக இந்த மனுஷன் காலையில போர் அடிக்குது அப்படின்ற மாதிரி பசில் எல்லாத்தையும் விளையாடி இருப்பார் இல்லையா, அது கூடவே அந்த கால்ஃப்ல இருக்க பால் இருக்கே அதை வச்சுட்டு கால்ஃப் விளாடணும் அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ளே பல முறை பாட்டில தள்ளணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாரு. ஒரே ஒரு வாட்டி கூட கரெக்டா போய் விழுந்திருக்காது. இதனால வெறுப்பாய் அதை ஓர வச்சிட்டு இருப்பாரு. இப்போ அது அவரோட கண்களுக்கு படுது அப்படின்ற மாதிரி நம்ம விளையாடலாமா, இந்த விளையாட்டை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா கொண்டு போகலாமாடா அப்படின்ற மாதிரி ட்ரூத் ஆர் டேர் இருக்கும் இல்லையா, அதை விளையாட ஆரம்பிக்க ஹீரோயினுக்கு இதுல இன்வால்வ் ஆகுறது பிடிக்கல அப்படின்னாலும் அவங்க கட்டாயத்தின் பேர்ல இங்க விளையாடப்படுறாங்க அப்படின்ற மாதிரியோ அந்த சூர்யா இருக்கா இல்லையா, அவன் ட்ரூத் அப்படின்ற பேர்ல அவனோட உண்மையான காதலை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான். ஒரு வருஷம் யாருக்குமே தெரியாம, அதாவது சுத்தி இருக்கவங்களுக்கே தெரியாம ஒரு பொண்ணை நான் சின்சியரா காதலிச்சேன், அவ கூட வெளியில போறா மட்டும்தான் நான் ரிலேஷன்ஷிப்ல இருப்பேன், இது ஒரு அழகான காதலை எங்களுக்கு இருந்துட்டு இருந்தது, 4 பேரை காதலிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு உண்மையான காதல் எது அப்படின்ற மாதிரி ரியலைஸ் ஆச்சு, அந்த காதலை இப்ப மறுபடியும் கிடைக்காதா அப்படின்ற மாதிரி நான் ஏங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல ஹீரோயினுக்கு புரிஞ்சு போயிடுச்சு அவர் யாரை மீன் பண்றாரு அப்படின்றது. இதனால இந்த கேமே வேணாம், நான் இங்கிருந்து கிளம்புறேன்னு சொல்ல மறுபடியும் உட்கார வச்சு விளையாட ஆரம்பிக்கிறாங்க. இந்த வாட்டி உங்களோட கணவர் இதுல டேர் எடுத்துக்கிறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். நாங்க காலேஜ் படிக்கும் போது ஒரு வித்தியாசமான கேம் விளையாடுவோம், உன்னால முடிஞ்சா அதை நீ பண்ணிக்கோடான்னு சொல்ல இவர் இது நேரம் வரைக்கும் அந்த கால்ஃப் பால் இருக்கு இல்லையா அந்த பாட்டிலுக்குள்ளேயே போட்டு இருந்திருக்க மாட்டாரு. இதனால மைண்ட் ரீதியா இவருக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால இந்த டேரை ஏத்துக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு நிமிஷம் செவுத்த பார்த்து முத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது இதை இவங்களோட மனைவி பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி தடுத்துக்கிட்டே இருக்கு. இந்த மனுஷன் ஏற்கனவே போதையில இருக்காரு, நான் இதை பண்ணிதான் அப்படின்ற மாதிரி இன்வால்வ் ஆக ஆரம்பிக்க வந்ததுல இருந்து இது வரைக்கும் இவங்களோட மனைவி கூட இவருக்கு ரொமான்டிக்கான விஷயம் அப்படின்றது ஒண்ணு கூட நடக்கல. இவர் நெருங்கும் போதெல்லாம் அவங்க ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி கடந்துருவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்ப செவுத்துக்கு முத்தம் கொடுத்துக்கிட்டே இருந்தா இல்லையா, பட்டுன்னு இது இவரோட மனைவியா இவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. இதனால எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் அந்த செவுத்தை பயங்கரமா நாசம் பண்ணிக்கிட்டே இருக்கு. இவங்களுக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல, தடுத்து நிறுத்த ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த சூர்யா இருக்கா இல்லையா பயங்கரமா சிரிச்சுக்கிட்டே இருக்க, எதுக்காக நீ தடுத்து விட்ட, நான் இந்த கேமை விளையாடிதான் அப்படின்ற மாதிரி இவங்க தலையை பிச்சுக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இவங்க இதுக்கு மேல இங்க இருக்க முடியாது, நான் போய் படுத்து தூங்குறேன்னு ட்ரை பண்ணும்போது நம்ம வேற வீடு அடிக்கலாமான்னு சொல்ல 3 பேரும் உட்காந்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் நிறைய விஷயங்களை பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சூர்யாவும் அந்த கௌரியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்டைரக்டா அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கு. இது எதுவுமே புரியாத இவங்களோட கணவர் பயங்கர போதில் ஆயிட்டார். நான் ரெஸ்ட் ரூமுக்கு போறேன்னு எழுந்து போக அங்கேயே பயங்கர
பயங்கரமான மட்டை, அதாவது படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாருன்றக்கும் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இவங்க தன்னோட ரூமுக்கு போகலான்னு ட்ரை பண்ண அந்த சமயம்னு பார்த்து இவங்க 2 பேருக்கும் நடுவுல, அதாவது இந்த சூர்யாவுக்கும் கௌரிக்கும் நடுவுல கான்வர்சேஷன் போக ஆரம்பிக்குது. அந்த கால்ஃப் பால் இருக்கு இல்லையா, அதை இவங்களோட கணவர் கோபத்துல கண்ணாடியை தாண்டி தூக்கி அடிச்சிட்டாரு. அதாவது கண்ணாடி உடைஞ்சு அது வெளியே போய் விழுந்துச்சு அப்படின்னு மாதிரி இருக்கும். அதை தேடுற கேப்ல இவங்களுக்குள்ள பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா தான் இத்தனை நாட்களா பண்ணிக்கிட்டு இருந்த விஷயங்கள் வெளிவர ஆரம்பிக்குது. தன்னை இவர் ஏமாத்திட்டு போயிட்டாரு அப்படின்னு மாதிரி இல்லையா. இதுல இருந்து வெளியே வர ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது வீட்டுல கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு மாதிரி ப்ரெஷர் போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரு 3 மாப்பிள்ளையோட போட்டோ காமிக்கும் போது 3வதா தான் அர்ஜுனோட போட்டோ இருக்கு அப்படின்னு மாதிரி இருக்கும். அர்ஜுனை பத்தி விசாரிக்கும் போது அவர் இவங்களோட, அதாவது சூர்யாவோட கிளாஸ்மேட் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. நமக்கு நம்மளை விட்டு போனவங்க கூட யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி வரும் இல்லையா. இதனால அவரை சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி போனேன். காலேஜ் போட்டோல நீ இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நான் பார்த்தேன். அண்ட் உன்னை பழி வாங்கணும், அதாவது உன் கூட இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணிட்டு உன்னை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்ற ஒரே சிந்தனைக்காக மட்டுமே தான் நான் இந்த கல்யாணத்தை பண்ண அப்படின்ற மாதிரி சொல்ல இவருக்கு ஷாக்கா இருக்கு. அது கூடவே நான் அவனை கல்யாணம் பண்ணதுல இருந்து இப்போ வரைக்கும் அவனுக்கு ஒரு நேர்மையான மனைவியா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லணும்ன்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன். நீ வந்த ஒரே ஒரு காரணத்துக்காக என்னால அந்த விஷயத்த சொல்ல முடியாம போயிடுச்சு. ஏன்னா நீ இங்க கோயின்சிடென்டா தான் வந்த அப்படின்னு அவன் கண்டிப்பா நம்ப போறது கிடையாது அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட நெருங்க ஆரம்பிக்க அவரு இவங்களை சமாதானப்படுத்தணும் அப்படின்னு மாதிரி போக நான் காவியா கூட இருந்தது தப்புதான். ஆனா அன்னைக்கு இருந்ததோட சரி அவளும் என்னை ஏமாத்திட்டு போயிட்டா. அவனோட உண்மையான காதல் இப்பதான் எனக்கு புரிஞ்சுது அப்படின்ற மாதிரி லிட்டரலி 2 பேரும் இங்க மொத்தம் கொடுத்துக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றது காட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. இவங்களோட கணவர் இருக்கா இல்லையா, தூக்கத்துல அப்படி இப்படின்னு எழுந்து மேனேஜ் பண்ணி வெளியே வரும்போது இவங்க 2 பேரும் நின்றுகிட்டு இருக்காங்க. ஆமா என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க இவரோட மனைவி இந்த மாதிரி நான் அந்த பாலை தேடிட்டு இருக்கேன்னு சொன்னதோ இவரோட முகத்துல ஒரு மாதிரி சந்தோஷம் தான். இனிமேல் நான் தப்பா அவனை அப்ரோச் பண்ணிட்டேன், இதுக்கு மேல அப்படி நடக்காதுமா. நமக்கு வீட்டுக்கு வந்திருக்க அந்த கெஸ்ட் இருக்கா இல்லையா சூர்யா, அவனை போய் நான் தூங்க சொல்லிட்டேன், நீ வா நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கலாமா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு போக ட்ரை பண்ண இவர் கூட இருக்க பிடிக்கல. அதாவது இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அதை பிடிக்கல, நான் அப்புறமா அவரை நீ போய் தூங்கு அப்படின்ற மாதிரி கட்டாயப்படுத்தி அவரை அனுப்பி வச்சுட்டு அவங்க 2 பேரும் மறுபடியும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயம் பார்த்து காவியா அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்கு இல்லையா, அவங்க கிட்ட இருந்து கால் வர ஆரம்பிக்குது. இவ்வளவு நாட்கள் தான் நீ ஏமாத்தன்னு பார்த்தேன், இப்ப கூட நீ ஏமாத்திருக்கல அப்படின்ற மாதிரி இவரோட சுயரூபம் தெரிஞ்சதும் இவர் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தூங்க ஆரம்பிக்க இதுக்கு அடுத்த நாள் காலையில சகாயம் இருக்கா இல்லையா வீட்டுக்குள்ள வராரு. வீடு மொத்தத்தையும் கிளீன் பண்ணி வச்சுட்டு அந்த பட்டாம்பூச்சி இருக்கு இல்லையா அதை எடுத்து நீ சந்தோஷமா பறந்துட்டு வாப்போ அப்படின்ற மாதிரி வெளியில விடும்போது பட்டாம்பூச்சி கொஞ்சம் கொஞ்சமா பறந்துகிட்டே இருக்கு. இன்னொரு பக்கத்துல சூர்யா இருக்காரு. அவரோட கேமரா எடுத்துக்கிட்டு எல்லா இடங்களையும் படம் பிடிச்சிக்கிட்டே இருக்கும்போது சகாயம் உச்சி அப்படின்ற ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துக்கு போனீங்க அப்படின்னா அந்த பழனி மலையை நீங்க பாக்கலாம் தம்பி, ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல இவர் அங்க கிளம்பிக்கிட்டே இருக்கும்போது பின்னாடி அர்ஜுன் நானும் வரண்டா அப்படின்ற மாதிரி பயணிக்க ஆரம்பிக்க இவங்க 2 பேரும் அந்த கொடைக்கானல்ல இருக்க ஒரு குக்கிராமத்துல பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியோ இந்த அர்ஜுன் இருக்காலே தண்ணிக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்றதையும் நமக்கு இங்க காட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. பறந்து போன அந்த பட்டாம்பூச்சி இருக்கு, தன்னோட ரெக்கைகளை விரிச்சுக்கிட்டு அழகா பறந்துகிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு சிலந்தி விலைக்குள்ள மாட்டுது அப்படின்ற மாதிரியும் இதனால பறக்க முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்றதையும் நமக்கு இங்க காட்டிக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல தண்ணீர் தேடி அர்ஜுன் அலைஞ்சுக்கிட்டு இருந்தா இல்லையா, அவருக்கு ஒரு குடிசை வீட்டுல இருந்து தண்ணீர் கிடைக்க ஆரம்பிக்குது. தண்ணீர் கொடுக்குற லேடியோ ஐயா நீங்க ரேக பாக்குறீங்களான்னு கேட்க அந்த சமயத்துல அந்த சோடா புட்டி கழுவி அப்படின்னு மாதிரி ஒண்ணு சொன்னாங்க இல்லையா, அவங்களோட வீட்டுக்கு தான் இங்க வந்திருக்காங்க அப்படின்றது புரியுது. சோ தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி அர்ஜுனுக்கு இது மேல எல்லாம் நம்பிக்கை வந்து பார்க்க ஆரம்பிக்க அப்ப அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அர்ஜுனை பயங்கரமா பயமுறுத்துது அப்படின்ற மாதிரி இருக்கும். வேகமா தன்னோட மனைவியை கூப்பிட்டு உட்கார வச்சு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பர்டிகுலர் டேட்டை சொல்லி இந்த காலத்துல இருந்தா அவனுக்கு கெட்ட நேரம் ஸ்டார்ட் ஆயிருக்கு, அது இந்த கெட்ட நேரம் இப்போ பயங்கரமா ஆட்கொண்டுகிட்டே இருக்கு, அப்ப நீ சந்திச்ச ஆளுங்களால உன்னோட உயிர் போகக்கூடும் அப்படின்ற மாதிரி சொல்ல இதை கேட்டதும் இவரோட மனைவி லிட்டரலி பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க சொன்ன டைம்ல இருக்கு இல்லையா அந்த காலத்துல இவரோட மனைவி மட்டும்தான் இவரோட வாழ்க்கைக்குள்ள வந்தாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை தாண்டி இவங்களோட வாழ்க்கைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் இவருக்கு நிறைய பிரச்சனைகள் எல்லாமே ஆரம்பிச்சிருக்கும். சோ அந்த பாட்டி சொன்னது உண்மையா இருக்குமோ, ஆமா அவங்க வேற ஏதாவது சொன்னாங்களான்னு கேட்க அதெல்லாம் சொன்னாங்க, இதை சரி பண்ணணும் அப்படின்னா ஒரு 20,000 ரூபாய் பணத்தை எடுத்துட்டு வர சொன்னாங்க, ஏதோ ஒரு பூஜை பண்ணணுமாமா அப்படின்ற மாதிரி சொன்ன இந்த விஷயங்களால இவங்க மிரண்டு போயிருக்கும் போது அங்க இருக்க சூர்யா இருக்கா இல்லையா அவங்க சும்மா வாய்க்கு வந்ததை அடிச்சு விட்டுருப்பாங்க. நீ வேணா அவனு பண்ண இப்போ நீ தனியா போ, நீங்க தான் வந்துட்டு போன உங்களோட மனைவி அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சு இதே விஷயத்த சொன்னாங்க அப்படின்னா அப்ப நான் அவங்கள நம்புறேன்னு சொல்ல இந்த விஷயம் இவங்க யோசிச்சு பாக்குறாங்க. சரி நான் வரேன் அப்படின்ற மாதிரி அவர் கூட கார்ல பயணிக்க ஆரம்பிக்க அதே சமயத்துல இங்க வீட்டுல இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் இவங்களோட கணவர் அப்படி இப்படின்னு மேனேஜ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துலதான் அந்த டைரியில ஒரு லெட்டர் எழுதப்பட்டிருக்கும், அதாவது ஒரு டிசைன் மாதிரி போடப்பட்டிருக்கும், தேங்க்யூ அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். அந்த
விஷயத்தை ஒரு எதிர்ச்சியா நோட் பண்ணிட்டு இருப்பாரு. அதே டிசைன் வந்திருக்கிறோட எல்லா பொருட்களும் இருக்கு அப்படின்ற மாதிரி புரிஞ்சு போயிடுச்சு. அதை பத்தி தேட ஆரம்பிக்க அந்த சமயத்துலதான் அந்த உண்மையான காத்திலே இவங்க தான் அப்படின்றது இவருக்கு புரிஞ்சிச்சு. நிறைய ரத்த காயங்களோட, அதாவது தேடிக்கிட்டே இருக்கும்போது அடியெல்லாம் பட்டிருக்கும். அந்த ரத்த காயங்களோட இவங்க வரட்டும் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஹீரோயின் கிட்ட போக ஆரம்பிக்குது. அந்த மனுஷன் காரை ஒரு மணி பாட்டிட்டு அவரோட வேலையை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போக, இங்க இவங்க அந்த வயசான பாட்டியை, அதாவது அந்த குறி சொல்ற பாட்டியை சந்திக்கலாம் அப்படின்ற மாதிரி போக, அந்த சமயத்துலதான் இந்த காட்டு பகுதிக்குள்ள சகாயம் வேக வேகமா அலைஞ்சுகிட்டு இருக்காரு அப்படின்றது இவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. கூப்பிட்டு கேட்கும் போது இந்த மாதிரி என்னோட பட்டாம்பூச்சியை நான் தேடிக்கிட்டு இருக்கோமா, அவன் எங்க போனான்னு தெரியல, ஆனா எனக்கு ஒரு மாதிரியான மனம் வந்துகிட்டே இருக்கு, இது உங்களுக்கு சொன்னா புரியாது மாதிரி சொல்லி அந்த பிணத்தோட மனம் இருக்கு இல்லையா, அது வந்ததால அந்த பட்டாம்பூச்சியை தேடிக்கிட்டு இருக்காரு அப்படின்றத நமக்கு இங்க காட்டிக்கிட்டே இருக்கு. இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க, ஒரு விஷயத்த நம்ம புடிச்சு வச்சோம் அப்படின்னா நம்ம கிட்ட இருந்து அது விலகிதான் போகும் அப்படின்ற மாதிரி. அந்த சகாயம் போற போக்குல இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு போக, இது இவங்களுக்கு அப்படியே ஸ்ட்ரைக் ஆக ஆரம்பிக்குது. இல்ல அந்த பாட்டியை பார்க்க வேணாம் அப்படின்ற மாதிரி வீடு திரும்ப ஆரம்பிக்க, அதாவது அந்த நபர் இருக்காலே சூர்யா, அவரை விட்டுட்டு இவங்க கார் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். எல்லாம் தெரிஞ்சு போய் இவங்களோட கணவர் இருக்கும்போது அந்த மனுஷன் பயங்கர டென்ஷன் ஆயிட்டாரு. இந்த விஷயத்த நீ எதுக்காக முன்னாடியே சொல்லல, அது உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன நடந்தது, இங்க தேங்க்யூ நான் எழுதி கொடுத்திருக்கானே அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி இவங்களை போட்டு பயங்கரமா துன்புறுத்தி கேட்டுக்கிட்டே இருக்கு. இவங்க அவர் கூட நடந்த எல்லா விஷயங்களையும் பகிர்ந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்க அவர் மண்டைக்குள்ள பயங்கரமான கோபம் ஏறிக்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கத்துல சூர்யாவா அவரோட வண்டியை ரெடி பண்ணி இங்க கொண்டு வந்துட்டார். நீங்க இருந்து கிளம்பணும் அப்படின்றதுக்காக வேலைகளை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இவ்வளோ ஒத்தத்தை பண்ணிட்டு நீங்க இருந்து கிளம்பணுமா, ஆமா நேத்து நைட்டு நான் தூங்கினதுக்கு அப்புறம் உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் நிறைய கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது, அர்ஜுன் அவன் என்னை ஏமாத்திட்டா, அர்ஜுன் ஒரு வருஷம் ரிலேஷன்ஷிப்ல இருக்க அப்படின்ற மாதிரி பொய்ய சொல்லி என்னை சீட் பண்ணிட்டு ஓடி போயிட்டா அப்படின்ற மாதிரி எல்லா தப்புக்களையுமே அங்க இருக்க சூர்யா தான் பண்ணாரு அப்படின்ற மாதிரி போர்ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த மனுஷன் கடுப்பாகிறாரு. இவ்வளவு சொன்னியே, நேத்து நைட்டு கூட நான் அவனை ஏமாத்துறேன்னு சொன்னேன் இல்லையா, அப்ப நேத்து நம்ம ரெண்டு பேருமே கிஸ் பண்ணவே அந்த விஷயத்த மட்டும் ஏன் சொல்லல, அதை தாண்டி உன்னை நீ கல்யாணம் பண்ணதே என்னை பழி வாங்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இல்லையா, அதையும் சொல்ல வேண்டியதுதானே அப்படின்ற மாதிரி மொத்த உண்மையும் போட்டு உடைக்கும் போது இந்த மனுஷனுக்கு தலையே சுத்தி போயிடுது. என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாம வேக வேகமா அந்த சூர்யாவோட பைக் எடுத்துக்கிட்டு கிளம்புறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இவங்க பயங்கர டென்ஷன் ஆயிடுறாங்க. நீ எதுக்காகடா இங்க வந்த, என்னோட வாழ்க்கையை அடிச்சிட்டியாடா அப்படின்ற மாதிரி அங்க இருக்க பொருட்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த பால் இருக்கே அதுவும் தூக்கி போடுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். பறந்து போய் வெளியே விழுந்ததும் இவங்க தன்னோட கணவர் இதை வச்சுக்கிட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரி அந்த பாலை தேடி போக ஆரம்பிக்க, அது கொஞ்சம் கொஞ்சமா புரண்டு அப்படி இப்படின்னு கடந்து அந்த ரோட்டு பகுதியில போய் நிக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். இவங்க அதை எடுக்கணும்ன்ற மாதிரி பயணப்பட்டுக்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் இவங்களோட கணவர் பைக்ல வேகமா போய்கிட்டு இருந்தாரு. அப்ப காட்டு எருமை வழியில நின்றுகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால வழியை திருப்பிக்கிட்டு மறுபடியும் வீட்டு வழியா கடந்து போய்கிட்டே இருக்கும்போது மனைவி தடுக்கணும் ட்ரை பண்ண முடியல. இவர் வேகமா போய்கிட்டே இருக்கும்போது அந்த பால் இருக்கு இல்லையா, அது மேல வண்டியை ஏத்துறாரு. எதிர்ச்சியா ஏத்துனதால ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஏற்பட்டு அந்த இடத்துல அவர் இறந்து போறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இது எல்லாத்தையும் சொல்லி இப்ப இந்த பிரச்சனையாலதான் இவங்க சஃபர் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தன்னோட அக்கா புரிஞ்சுக்கிட்டதும் அவங்க வேக வேகமா இவங்க தங்கிட்டு இருந்தா அதே இடத்துக்கு போறாங்க அப்படின்ற மாதிரியும் கையில கத்தியை கொடுத்து இதுல இருந்து நீ வெளிவந்தாகணும் அப்படின்ற மாதிரி அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா தெரப்பி மூலமா வெளியே கொண்டு வந்துகிட்டே இருக்கு. அந்த சமயத்துல அந்த சோடா புட்டி பாட்டி அந்த நபர் இறந்து போனதுக்கு அப்புறம், அதாவது அர்ஜுன் இறந்து போனதுக்கு அப்புறம் யாருக்குமே குறி சொல்ல கிடையாது அப்படின்ற மாதிரி தெரிய ஆரம்பிக்குது. இதனால அவங்கள சந்திக்கணும்னு போக அது மூலமா தான் அவங்க ஒரு ஃபேக் ஆனவங்க, அதாவது மக்களை ஏமாத்தணும், மக்கள் கிட்ட இருந்து பணம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் அவங்க கண்ணில் படுற, அதாவது அவங்கள பார்க்கும்போது தெரியிற விஷயங்களை அப்படியே அடிச்சு விடுறது உண்டு. அன்னைக்கு நான் தெரியாதனமா தான் சொன்னேன், ஆனா அது நான் பண்ணது கிடையாது, அப்படி நடந்துருச்சு, அது முழுக்க முழுக்க கடவுள் தான் தீர்மானிச்சது அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களோட அக்காவை இவங்க கிட்ட உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. பல விஷயங்கள் நம்மள கையில் இல்லாம இருக்கும், இந்த எல்லா தப்புக்கு பின்னாடியும் நான் தான் இருக்கேன், நான் மட்டும்தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கு இல்லையா, அதை முதல்ல நிப்பாட்டு, உன்னோட வாழ்க்கையில நடந்த விஷயங்கள் எல்லாமே இதுக்கு மேல நீ நினைச்சா கூட எட்டி பார்க்க முடியாது, இதுக்கு மேலேயாச்சும் உன்னோட வருங்காலத்தை பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க தன்னோட கணவர் பசில் எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருப்பார் இல்லையா, ஒரே ஒரு பீஸை மட்டும் மிஸ் பண்ணிட்டு இருப்பார். அந்த பீஸ் எங்க இருந்திருக்கும் அப்படின்னா இந்த கேள்வி பார்க்க வந்தாங்க இல்லையா அவங்களோட இடத்துல இருந்திருக்கும். இதனால அந்த பீஸ் எடுத்துக்கிட்டு வேக வேகமா வீட்டுக்கு போற வழியில ஒரு சில விஷயங்களை நமக்கு அப்படியே சின்ன சின்னதா ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முதல் விஷயம், அந்த சூர்யா இருக்கான் இல்லையா, அந்த சம்பவத்துக்கு அப்புறம் யாருக்குமே தெரியாம அங்க இருந்து ஓடி போயிட்டான் அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் ரெண்டாவது விஷயம், இறந்து போனதுக்கு காரணமா இருக்க அந்த பால் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு வாட்டியும் இவங்களோட கணவர் தான் அதை கொண்டு வராரு அப்படின்ற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்
அப்படின்னா அது முதல்ல அவங்களோட வீட்டுல கண்டுபிடிச்சது இவங்களோட கணவர் தான். சோ இவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது அதை தூக்கி அடிக்கிறாங்க. அது எங்கேயோ போய் விழுது. மறுபடியும் இவங்களோட கணவரை தான் கேஷுவலா போய், அதாவது அவருக்கே எதர்ச்சியா தெரியாம போய் எடுக்கிறார். இவரோட கைகளுக்கு மறுபடியும் வர ஆரம்பிக்குது. மனைவியால அது தூரம் போகுது, இல்ல அந்த சூர்யாவால தூரம் போகுது அப்படின்னு மாதிரி இருக்கும். அப்படி தூரம் போகும்போதெல்லாம் இவரோட விதி இங்க வேலை செய்ய ஆரம்பிச்சு மறுபடியும் அந்த பால் இவர்கிட்டே வந்துகிட்டே இருக்கு. கடைசியா அது இவரோட உயிரை எடுத்துருச்சு அப்படின்னு மாதிரி இருக்கும். அந்த கடைசியா உயிர் போன சமயத்துல அந்த பட்டாம்பூச்சி மாட்டிக்கிட்டு அந்த மாதிரி காமிச்சாங்க இல்லையா, அதுல அதாவது அந்த சிலந்தி வலையில அடிச்சு அந்த பட்டாம்பூச்சியோட உயிர் காக்கப்படுது. அதாவது இந்த பட்டாம்பூச்சியோட ரெஃபரன்ஸா இங்க யார மீன் பண்றாங்க அப்படின்னா ஹீரோயினா அவங்க சாகர தருவாயில, அதாவது ஒரு காம்ப்ளெக்ஸான ரிலேஷன்ஷிப்ல சிக்கிட்டு இருந்தாங்க, அதுல இருந்து தப்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி இங்க நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்க. அப்படியே கற்பனை இது எல்லாத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவரிங் ப்ராசஸ்ல இருக்க ஹீரோயின் கிட்ட போகுது. சின்ன குழந்தைங்க அவங்க கிட்ட பால் அடிச்சிடுறாங்க. அதை நீங்க எடுத்து தர முடியுமாக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, இவங்க பாலை பார்க்கணும் அப்படின்றதுக்காக கையில ஒரு நியூஸ் பேப்பர் வச்சிருக்காங்க. அதை கீழே போடும்போது அந்த சூர்யா காலியா அவரோட மெயின் பிசினஸே பார்த்தீங்கன்னா என்ன பிசினஸா இருந்திருக்கும், அதால சில நபர்களால் அவர் கடத்தப்படுறாரு அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. இங்க இவங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த பால் எடுத்து நடந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் இவங்க மட்டுமே காரணம் இல்லை அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமா ரியலைஸ் பண்ணி அந்த குழந்தைகள் கிட்ட பாலை தூக்கி போட இந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த படமும் இந்த வாய்ஸ் ஓவர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.